இப்போ போன தடவை பேசும்போது கூட எனக்கு இந்த டிஃபர்மேஷன் தெரியல. இப்போ வீலாக் நிறைய போட்டிருக்கான், போய் பாருங்க யூடியூப்ல அது வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த எல்லாமே போட்டுருவோம். பாக்கு அந்த ஏரியா பேர் எது, அசர்பைஜானுடைய அந்த காஸ்பியன் சி போய் கடலில் முற்ற இடத்துக்கு பேர் பாக்குங்கிறது. அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எல்லாம் எரிமலைகள் இருக்கு, குட்டி குட்டி மணல் எரிமலைகள் இருக்கு, ஒத்த மரம் இல்லை அந்த பகுதியில், மரமே கிடையாது. அப்போ இயற்கை தடுப்பு இல்லாத அந்த பகுதி எதுங்கிறது இந்த இடத்துல புரியுது. அசர்பைஜானுடைய அந்த பாக்கு தீவு தான், அந்த இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த இடத்துல போகும்போது அல்லாஹ் சொல்கிறேன், இதுதான் சமுதாயத்தாரின் நிலை, துல்கர்ணனிடம் இருந்தவை அனைத்தையும் நாம் நன்கு அறிந்தோம். இப்போ இவர் எப்படி பண்ணாரு என்ன பண்ணாருங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அந்த ஆர்டர்ஸ் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகலை. எது, இந்த நல்லவங்களுக்கு நல்லது செய்வோம், நீ விரும்பினா இவங்களை எப்படி வேணாலும் பண்ணு. ஏன்னா அங்கேயும் இதே தான் பண்ணியிருப்பாரு, அதனால் அல்லாஹ் ஸ்கிப் பண்ணுறான். இது குரானுடைய ஸ்டைல், ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இங்கே வேற மாதிரியே நடந்திருப்பாரு, இங்கேயும் அதே தான். இந்த மக்கள்லையும் நல்ல மக்களுக்கு நல்லது, கெட்ட மக்களுக்கு கெட்டது அப்படிங்கிறத அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்போ அடுத்தது வந்து அவர் என்ன பண்றாரு, பிறகு அவர் வேறொரு பணியை முன்னிட்டு புறப்பட்டார். அப்போ 2 டைரக்ஷனும் முடிஞ்சாச்சு. வந்தது கீழ் டைரக்ஷன்ல, வந்தது கீழே இருந்து வந்தாரு, இப்படி போயாச்சு இப்படி போயாச்சு. இப்போ இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், ஃப்ரண்ட்டு. மறுபடியும் ரிவர்ஸ் அவர் போகல, ரிவர்ஸ் போய் அவர் ஜெயிச்ச பகுதியிலே படையெடுத்துட்டு அவர் போயிருக்க மாட்டார். அப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் போகிறார். ஃப்ரண்ட்டில் போகும்போது மக்கள் கூறினார்கள், அந்த இடத்துல ஒரு மக்கள் 2 மலைகளுக்கிடையே சென்றார். அப்போது அவற்றின் அருகில் எந்த பேச்சையும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார். அப்போ அந்த மக்கள் எப்படி பண்றாங்க, அவங்களுடைய லாங்குவேஜ் வேற. இவர் பேசுறதும் இவர் வட்டாரத்தில் இருக்கிற லாங்குவேஜஸ் இருக்குல்ல, ஈரானியன் லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த அசர்பைஜான் லாங்குவேஜாக இருக்கட்டும், துருக்கியன் லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த எந்த பேச்சும் இவங்களுக்கு புரியல. எந்த பேச்சுனா பேசவே தெரியாத மக்கள் கிடையாது, அப்படி ஒரு மக்கள் வாழ மாட்டாங்க. பேபேனாலும் அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற லாங்குவேஜ் இவருக்கு புரியல. இவங்க கிட்ட இருந்த டிரான்ஸ்லேட்டரை வச்சு கூட வேலைக்கு வந்து பேச முடியல. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு ஏற்பாடு இவங்க பண்ணிக்கிட்டாங்க, எப்படி இந்த மக்களுக்கு மெசேஜ். ஏன்னா அதுக்கப்புறம் கன்வர்சேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, இவங்க சில விஷயங்கள் பேசுகிறாங்க, அவரும் சில விஷயங்கள் கேட்குறாரு. அப்போ அந்த கன்வர்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறாங்க. இதை பற்றி டீப்பாக நம்ம போகல, இது என்ன லாங்குவேஜ், அது என்னவா இருக்கும், நமக்கு தேவையில்லாத விஷயம். அது கக்கோசியன் மவுண்டனை சேர்ந்த அந்த ஒரு பகுதி, அவ்வளோதான். அந்த தாரியால் கார்ஜ் அப்படிம்பாங்க, இந்த தாரியால் பந்து அப்படிம்பாங்க. அந்த இடம் தான் வந்து அது கக்கோசியன் மவுண்டன் இருக்கக்கூடிய 2 மலைகள் அப்படியே அந்த வந்துக்கிட்டே இருக்கும். தாரியால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாஸ்னா தெரியும்ல, நீ காஷ்மீர்லாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும், சிந்தன் பாஸு, அந்த பாஸு, ஜோஷிலா பாஸு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். யாராவது லடாக் போயிருந்தாங்கன்னா தெரியும், இப்போ தான் டிடிஎஃப் ஃபுல்லாக நிறைய ஃபாலோ பண்ணுறாங்களே, எல்லாருக்கும் அந்த பாஸுன்னா என்னன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியும். ஏன்னா பாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் எப்படி இருக்கும்னா 2 மலைகள் இருக்கும், நடுவில் வந்து போகிறதுக்கு பாதை இருக்கும். இந்த ஒரு ஆறு வந்து அப்படி போகிறதுக்கு உண்டான பாதை இருக்கும். அதுதான் அந்த பாதையில் வரதான் வர முடியும். மலையில் ஏறிலாம் போக முடியாது. ஏன்னா ஒரு மலை ஏறினீங்கன்னா அடுத்து ஒரு 10 அடியில் அடுத்த ஒரு மலை வரும். ஒரு மலை ஏறி இறங்குறது இல்லை, 10 அடியில் போனீங்கன்னா இன்னொரு மலை செத்தே போயிருவீங்க. ஃப்ளைட்டில் போனீங்கன்னா நல்லா தெரியும். இது மலையெல்லாம் வந்து கிராஸ் பண்ண முடியும். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் எர்த் இருக்குல்ல, அந்த அப்ளிகேஷனில் 3D ஆப்ஷனில் போட்டு பாருங்க, கூகுள் எர்த்தில் போட்டு தாரியால் பாஸ்ன்னு போட்டு அடிச்சு பாருங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் இமாலயா அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் அது ஃபுல்லாக 3Dயில் அது காட்டும், எவ்வளோ மோசமாக இருக்கும். சாதாரணமாக செத்தே போயிடுவோம், ஏரியெல்லாம் நடக்க முடியாது. கீழே அந்த வழியில் வரது தான் நடக்க முடியும். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் கூறினார்கள், துல்கர்ணன், யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் இந்நாட்டில் பரவலாக அராஜகத்தை விளைவிக்கிறார்கள். எனவே நீர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி தருவதற்காக நாங்கள் உமக்கு ஏதேனும் கப்பம் செலுத்தட்டுமா என்று கேட்டார்கள். அவங்க கேட்குறாங்க, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வருது, பயங்கரமாக அராஜகம் பண்ணுது, என்ன பண்ணுங்க, ஒரு செவுறு கட்டி கொடுங்க அப்படிங்க. இது எல்லாமே அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க. இதில் நிறைய விஷயம் நம்ம விளங்கி வச்சிருக்கிறதுனா, யாஜூஜ் மாஜூஜ்னா கடிச்சு தின்றுவான், ஒருத்தனும் உயிரோட விட மாட்டாங்க, இவங்க உயிரோட தான் விட்டு வச்சிருக்காங்க. அவன் சூறையா திருட்டு கும்பல் மட்டும்தான் புரியுது. யாஜூஜ் மாஜூஜ் கும்பல் வந்து கொலைகார கும்பல் கிடையாது, திருட்டு கும்பல். திருட்டை தடுத்தீங்கன்னா கொல்லும், கொடுத்துட்டீங்கன்னா பொருள் மட்டும் வாங்கிட்டு ஓடிடும். இவ்வளோதான் அந்த கும்பல். கொடுமைக்காரன், மனித கறி மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய கும்பல்லாம் கிடையாது. அடுத்தது என்ன, அவங்கள தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, அவங்க என்ன கேட்குறாங்க, தடுப்பு. அவங்களே சொல்கிறாங்க, ஒரு செவுறு எழுப்புங்க போதும், அவங்க வரமாட்டாங்க. இப்போ எந்த இதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்ல, செவுறு எழுப்புனா அவன் வரமாட்டாங்கிற காமன் சென்ஸ் இவங்களுக்கு எப்படி தெரியும். ஏற்கனவே ஊருக்குள்ள இவங்களுக்காகவே எழுப்பப்பட்ட செவுறு வேற பகுதியிலும் இருக்கு.
அங்க இருக்கிற மாதிரி செவுரு நமக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நாம இவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம். அது என்ன சீன பெருஞ்சுவர். ஆல்ரெடி அங்க இது 2வது செவுரு தான் துல்கர்னைன் கட்டக்கூடிய செவுரு. முதல் செவுரு சீன பெருஞ்சுவர் ஆல்ரெடி புழக்கத்துல இருக்கிற செவுரு யாஜூஜ் மாஜூஜ் உடைய இந்த ஃபசாதை தடுக்கக்கூடிய. ஏன்னா சில்க் ரூட் சைனால இருந்து பட்டு உற்பத்தி பண்ணி அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொண்டாந்து டெலிவரி குடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் என்னது? அந்த சீன பெருஞ்சுவர். அது வியாபாரத்துக்காக கட்டப்பட்ட ரூட்டு தான். குறைஷிகளுக்கு இயற்கை புரொடெக்ஷன் இருந்துச்சு. குறைஷிகளை அடிக்கக்கூடாதுன்னு அரபுகளுக்கு எல்லாம் புரொடெக்ஷன் கொடுத்தான். அதனால அவங்க லீலாஃபி குறைஷின்னு அவங்க என்ன பண்றாங்க? ஜாலியா அவங்க வியாபாரம் பண்ணிட்டு சுத்துனாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். ஃப்ரீயா ஒரு புரொடெக்ஷன் கொடுத்தேன்னு நன்றி கெட்டவனா நடந்துக்கிறீங்களாடா அப்படிங்கிறான். அவன்லாம் அவ்வளோ காசு போட்டு செவுரு கட்டிட்டு இருக்கிறான். ஒருத்தனாவது அதாவது நீங்க ஆன்மீக குரு மத குருமார்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்தேன்ல, நான் தானே கொடுத்தேன் அப்படிங்கிறான். அபூஜெஹல் என்ன சொல்றான்? புரொடெக்ஷன் இல்லாம போயிரும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய பேச்ச கேட்டா அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் என்னங்கிறான்? எப்பட்றா புரொடெக்ஷன் இல்லாம போயிரும்? நான் அந்த காலத்திலேயே உனக்கு புரொடெக்ஷன் வாங்கி கொடுத்தவன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு புரொடெக்ஷன் கொடுக்காம நான் விட்டுருவேனா? உங்களுக்கு அமைதி இது இந்த ஊர் அபயம் பெற்ற ஊர் இல்லையா? நான் உங்களுக்கு அபயம் பெற்ற பூமி நான் வச்சு தரமாட்டேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஸோ அது மாதிரி அந்த காலத்துல எந்த வியாபார ரூட்டும் சேஃப் கிடையாது. அதுல இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கூட்டம் தான் இது. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம். அந்த டைம்ல அவங்க பெருசா வளரல. அந்த டைம்ல ஒரு சின்ன வழிப்பறி பண்ணிட்டு மறுபடியும் போய் அவங்க ஏரியால போய் அவங்க போய் உட்காந்துக்குவாங்க. அது எங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யால தான் வாழ்ந்திருக்காங்க. அந்த ரஷ்யனுடைய அந்த அந்த இந்த தாரியால் காகு தாண்டி போனீங்கன்னா, இந்த ரஷ்யா பகுதிகள்ல தான் அவங்க வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க யாரு அப்படின்னா, ஆதம் நபியுடைய வம்சம் தான். புகாரில ஹதீஸ் வருது. அதனால ரொம்ப டெப்த்தா வேணும்னா, யாஜூஜ் மாஜூஜ் அந்த பயான்ல போய் பார்த்துக்கங்க. இது அவ்வளோ முக்கியமான சப்ஜெக்ட் கிடையாது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது என்ன சொல்றது? நான் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டா கூட அழகா புரியுது. எல்லாத்துக்கும் கூடுதலா அவனே சொல்லிக்கிறான், நான் தாண்டா யாஜூஜ் மாஜூஜ்ன்ட்டு அதையும் ஒரு டீட்டெயில் சொல்றேன். இங்கிலாந்துல போங்க, யாஜூஜ் மாஜூஜுக்குன்னு அவனே சிலை வச்சிருக்கிறான் லண்டன்ல. வருஷா வருஷம் ஊர்வலமும் போகுது. முடிஞ்சா வாய்ப்பு இருந்தால் போய் அதில் கலந்துக்கவும் செய்யுங்க. அவனும் போகிறான் 2 ஊர் அந்த யாஜூஜ் மாஜூஜ் சிலையை எடுத்துகிட்டு போய் அவனே கொண்டு போகிறான். அப்போல்லாம் எனக்கு அந்த டீட்டெயில் தெரியல. தெரிஞ்சிருந்தால் அந்த டீட்டெயிலும் நான் போட்டிருப்பேன். அப்போ அந்த அந்த பயான் பேசும்போது எனக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியல. இப்போ பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பாடம் இது. எது? யாஜூஜ் மாஜூஜுங்கிறது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முன்னோர்களுடைய பெயர்கள். அவன் சொல்கிறான் 800 வருஷமாக தான் நாங்கள் இங்கே சுற்றிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த ஊர் வேற. ஃபுல் டீட்டெயில் அவங்ககிட்டே இருக்குது. அவங்களே புக்கு பக்கம் பக்கமாக எழுதியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்கிறது ஃபுல்லாக பார்த்துங்க. இன்றைக்கி அவங்க இங்கிலாண்டில் இருக்கிறது அவங்க தான். அங்கேருந்து அந்த நிலம் பத்தலைன்னு சொல்லி அங்கே கொலையாடி சண்டையில் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அங்கேயும் பத்தலைன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க. அங்கேருந்து பத்தலைன்னு சொல்லிட்டு நியூசிலாந்துக்கு போனாங்க. இந்தியாவில் வந்தாங்க, செருப்பு அடித்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கே தம் கட்ட முடியல. ஏன்னா இங்கே வால்யூம் பெருசாக இருக்குது. அங்கெல்லாம் சின்ன சின்ன கூட்டம். அது இல்லாமல் காட்டு மிராண்டி கூட்டம். எங்கே? நியூசிலாந்தில் ஆஸ்திரேலியாலாம் கட்டங்கரையல்னு இருப்பாங்க மக்கள். அது எடுத்து பார்த்துங்க, 10-20 தலை இப்படி அடுக்கி வச்சுருப்போம் செவுத்துல. ஒரு வெள்ளைக்காரன் இப்படி உட்காந்துட்டு இருப்பான். துப்பாக்கி கொண்டு வச்சுட்டு இப்படி உட்காந்துட்டு இருப்பான். வேட்டையாடினானா மனித தலைகளை வேட்டையாடினான். இவன் வந்து ரசூல்லாவுக்கு வந்து சொல்கிறான், ரசூல்லா போர் தொடுத்தது வந்து இவனுக்கு வந்து வரலாறு எழுதுறான். என்ன கொடுமை பாரு. இப்போ இந்த யுக்ரைன் இஷ்யூவில் இவங்களுடைய அந்த வண்டவாளம்லாம் இன்றைக்கி உலகமே கழுவி ஊற்றுது. இவங்களுடைய இந்த இரட்டை நிலைப்பாடு. இவங்க தாக்குதல் தொடுத்தா அது ஜனநாயகத்துக்கான போர், அடுத்தவங்க தாக்குதல் தொடுத்தா அது மனித உரிமை மீறல். எப்படி? இப்போ இதெல்லாம் இன்றைக்கி வந்து இப்போ தமிழ் பொக்கிஷம் ஏகப்பட்ட பேர் இப்போ காரி இப்போ அமெரிக்கானாலே ஒரே காமெடி பீஸ் ஆகிருச்சு. இப்போது இந்த பழைய மதிப்பெல்லாம் இப்போ இன்றைக்கி இழந்து போயிருச்சு. இப்போ இவங்க தான் வந்து உலகம் பூரா இந்த பகுதிகளெலாம் போய் கேப்சர் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து கூலிங் இருந்தால் தான் இவங்களால் வாழ முடியும். இந்த தோல் அப்படி அவங்களுக்கு, அந்த தோலுக்கு வந்து கூலிச்சு. அதனால தான் ஊட்டி கண்டுபிடிச்சி தான் வந்தான். ஊட்டிக்கு ட்ரெயின் போட்டது, ஊட்டிக்கு ரூட்டு உருவாக்குனது. ஏன் அவனால் இந்தியாவில் இருக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு கிளைமேட் செட் ஆகலை. மிஞ்சி செட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி, ஒரு காஷ்மீர், இது மாதிரியான காஷ்மீர் மேலே அவனுக்கு இன்றைக்கும் கண் இருக்குது. அது அவனுக்கு கையில் இருந்திருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் என்ன பண்ணுறான், இந்தியா பாகிஸ்தான் சண்டையை மூட்டி விட்டுட்டே இருக்கான். பிரச்சனை பெருசாச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்மின்னு வந்து உட்காந்துக்குவான். அவங்க 2 பேருக்கு நான் வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக டேரா போடுற ஒரு பிளானும் அவனுக்கு இருக்குது. அப்போ இவன் வந்து போயிட்டான். இப்போ 400 வருஷமாக அவன் செலவு வச்சு கொண்டாடுறான். அது இப்போ வீடியோமெலாம் இருக்குது. இன்ஷால்லாம் அது அந்த யூடியூப் வீடியோவில் நான் போடும்போது அதை அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். காட் மெகாக் இன் லண்டன் போட்டு பாருங்கள். அந்த சிலைகளை அவங்க வந்து 400 வருஷமாக வச்சு முக்கியமான அவங்களுடைய அந்த கட்டடத்திலலாம் வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் உலகப் போரில் எவனோ அந்த சிலை மேலேயே குண்டு போட்டிருக்கான். அது விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் பெயிண்ட் அடித்து
அது மறுபடியும் அதே மாதிரி ஒன்று செஞ்சு மறுபடியும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அது குண்டில் அதில் காட்டுறான், வீடியோவே இருக்குது. குண்டு விழுந்து அழிஞ்சு போன எங்களுடைய முன்னோர்களுடைய சிலை மீண்டும் நிறுவப்படுகிறது அப்படின்ட்டு. அதனால் இவங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாம் நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை. போதும், இவங்க ஆளுங்க இவங்க தான் யாஜூஜ் மாஜூஜ்ங்க. அப்போ அவங்க ஃபஸ்ஸாது அந்த காலத்தில் ஆள் என்ன, திருட்டு கூட்டம், மைண்ட் செட் எப்படிப்பட்ட கூட்டம், திருடி திங்கிறதுலேயே வாழ்ந்த கூட்டம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டம். இப்போ இன்றைக்கி வந்து இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னா, அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜெலாம் இருந்தது கிடையாது. இந்த விஞ்ஞான அறிவுங்கிறது குரான் கொடுத்தது தான். இந்த குரான் தான் வந்து நம்ம சொல்கிறோம்ல, வானத்தை பாருன்னு குரான் சொல்லுது, ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, பறவையை பார்க்கவில்லையா அப்படிங்குது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே நமக்கு எஃபெக்டே வராது. என்ன பார்க்கலையா, டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும். என்ன இது மறுபடியும் என்னத்தை போய் பார்க்கறது, அது என்ன ஒட்டகத்தை மறுபடியும் பார்க்கறது, அது என்ன வானத்தை பார்க்குறது, மேலே தான் இருக்குது, அதில் என்ன இருக்குது. இந்த அல்லாஹ் பார்க்க சொல்கிற ஆங்கிள் வேறு. ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்ப்பான் பாருங்க, அந்த பறவையை பாரு அப்படின்னா அதான் பாட்டு போடுறான்ல, பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படிங்கிறான். அப்போ பறவை எப்படி பறக்குது, ஒரு வெயிட் எப்படி பறக்குதுன்னு பாரு, அதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு பாருன்னு அல்லாஹ் சொன்னான். நம்ம அந்த ஆங்கிளில் பார்க்கவே இல்லை, இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. பறவையை பார்க்க சொல்கிறான்டா, அப்போ என்னமோ இருக்குடா பாடுறாதில்ல அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டான். அதனால் நம்ம என்ன பார்த்தோம், ஆட்டுறதா நீட்டுறதா, 8 20 நம்ம ஃபுல் ஃபோக்கஸு குரானை தூக்கி போட்டு ஹதீஸு ப்ளஸ் மசாயில் கையில் எடுத்து கொலா சண்டையில் அடித்து இவனுக்கு அவன் காஃபிர் ஃபத்தோ இதில் பிஸியாக இருந்தோம். இதில் பிஸியாக இருந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குரான் சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க ஸ்பெயினில் போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க. யார், இந்த வெள்ளைக்கார கூட்டம் ஸ்பெயினில் முஸ்லீம்களுடைய அந்த யூனிவர்சிட்டிலாம் போய் அங்கே போய் சயின்ஸுடைய அந்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொடக்க புள்ளி இருக்குது பாருங்கள், அதை படிச்சுட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட பேசிக்காக இவங்களுக்கு என்ன, திறமசாலிங்க, இவங்களை தோக்கடிக்க முடியாது. உடல் பலமும் இருக்கும், அறிவு பலமும் இருக்கும். இதுதான் மேட்ரு அவங்களுக்கு. நீங்கள் இந்த நீக்கரோகள் எடுத்திங்கன்னா அறிவு கிடையாது அவங்களுக்கு, உடல் பலம் தான். காட்டு மிராண்டி பசங்க, அவங்ககிட்ட தான் உலகம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. 2வது வந்தது இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் நம்மக்கிட்ட வந்துச்சு மாநிலம். இவங்களுக்கு என்ன, உடல் வீக்கு ஆனால் அறிவு ஷார்ப்பு. இவனுக்கு என்ன, கருப்பர்களுடைய உடல் பலம், நம்ம மாநிலத்தை விட சூப்பர் பிரெயின், ரெண்டும் கலந்த மிக்சப். இவன் உடல் பலத்துலேயும் உங்களால் தோக்கடிக்க முடியாது. அவன் அடிப்பான், அவனுடைய அட்வென்ச்சர் பாருங்கள், நம்ம செத்துருவோம். இந்த மாடியிலிருந்து ஒரு கயிறு கட்டிட்டு குதிப்பான். எனக்கு நின்று பார்த்தாலே எனக்கு தலைவலி வரும், நின்று பார்த்தாலே தலை சுற்றும். அவன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க. 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் ஓட்டுவான், ஃபார்முலா 1 ஓட்டுறான். அந்த டைமில் எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம இந்தியன் ஒருத்தனை உட்கார வச்சு 400 கிலோமீட்டர் உட்கார மாதிரி கண்டிப்பாக கஃபன் கட்டிட்டு தான் அவனை இறக்கணும். கண்டிப்பாக பாடி ஆயிடுவான். ஃபோர்ஸ் அவனால் தாங்கவே முடியாது. அவங்களோட விளையாட்டே பார்த்தீங்கன்னா மாடி மேலே அந்த ஒத்தையடி செவுறு இருக்கும், அதில் செவுறு எடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பானுங்க. அவங்க குழந்தைகள் விளாட்றதே அவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, மென்டல் ஸ்ட்ரென்த், ஒலிம்பிக்கில் எல்லா மெடல் அவங்களுக்கு தான். அப்படியாப்பட்ட ஃபிசிக்கலாக இருந்த ஆட்கள். ஆனால் அறிவுக்கண் அவங்களுக்கு திறக்கலை. அதனால் அவங்களுக்கு என்ன தெரியும், திருடி திங்க மட்டும்தான் தெரியும், வேற எல்லாம் தெரியாது. அவங்க என்ன ஆயிடுச்சு, அட்வான்ஸ் போயிட்டாங்க. அட்வான்ஸ் போய் என்ன பண்ணாங்க, கத்தி கொடுத்தாலே அவன் அப்படிங்கும்போது துப்பாக்கி எடுத்துட்டான். அவன் படையெடுத்து வரும்போது, இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வரும்போதெல்லாம் அதுதான் காமெடி ஆகிருக்கு. நம்மளும் பயங்கரமாக போய் நிறுத்தியிருக்கிறான் படை. 1 லட்சம் பேர் அப்படி கொண்டு போய் அப்படி பிரமாண்டமாக நிறுத்திருக்கான். அவன் வந்தது 50 பேர் 100 பேர் துப்பாக்கி 100 அடி கிட்டே வர விடலை, அங்கேருந்தே சோழியை முடிச்சிட்டான். இவன் வால் எடுத்துகிட்டு இப்படின்னு சொன்னோன்னே நெத்தியில் எடுத்து டொம்முன்னு ஒரே போடு. இது என்னடா இது, கிட்டே வர விடல, இப்படி தான் போர் நடந்திருக்கு. அப்போ ஆடி போயிட்டாங்க, என்னடா இது என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம் கையில் எடுத்துகிட்டு வரானுங்க. அப்போ வந்தால் என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளைக்காரன் வந்தால் கும்பிடு, ஏன்னா அவங்ககிட்ட என்ன டெக்னாலஜி இருக்குது. அதனால் நான் இப்படி இல்லை அசிங்கப்படுத்துனது. இன்றைக்கி ஒரு வீடியோ கூட பிஹைண்ட் ரூட்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. கக்கூஸ் ஒன்று இருக்குது அவனுக்கு, அது ஒரு பித்தாளையில் ஒரு கக்கூஸ் இருக்குது. அந்த கக்கூஸு வந்து நம்மளை தூக்கிட்டு வர சொல்லுவானோ, யாரை, இந்தியர்களை தூக்கிட்டே வரணுமா. அவனுக்கு எங்கே ஆய் வருதோ, ஏன்னா வெஸ்டர்னில் தான் போவான்ல, கீழே உட்காந்து அவன் ஆய் போக மாட்டான். அதனால் வெஸ்டர்ன் கக்கூஸ் தூக்கிட்டே வரணுமா. அந்த இடத்துல வச்சு விட்டா இவனுக்கு ஆய் வருதுன்னா அந்த இடத்துல வைக்க சொல்லுவானா. வச்சதுக்கப்புறம் இவனுக்கு 4 பேர் திரும்பி நின்றுக்கணும். இவன் ஒன்று ஆய் போனதுக்கப்புறம் கழுவி விடுறது இவனுக்கு தான் கழுவி விடணும். அவ்வளோ கேவலப்படுத்திருப்பான். அதை வச்சுருக்காங்க இப்போ இன்றைக்கி நினைவு சின்னமாக. அதை அவன் காட்டுறான். அதில் காட்டுறாங்க, அந்த வீடியோவில் வந்து காட்டுறாங்க. இது இப்படி தான் நம்ம வச்சுருந்துருக்கான், அவன் இவ்வளோ இது நடந்திருக்கான். கால் வந்து அப்படி தூக்கி வச்சுருப்பான், நகத்தை பாலிஷ் பண்ணிவிட்டு ஒருத்தன் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அந்த காலத்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அவ்வளோ இவங்களுக்கு வந்து அறிவு வந்த உடனே இவங்க வேட்டையாடினது பார்த்தீங்கன்னா பயங்கரம். உலகத்தில் கப்பல் இவங்க தான் வந்தது,
இந்த கப்பலில் அல்லாவும் அவங்கள பற்றி பரவும் போது அன்பியால் அல்லா சொல்கிறான்ல, குல்லு ஹதபின் என்சிலூன் அப்படின்னு, ஒவ்வொரு உயரங்களிலும் அவர்கள் பரவி விடுவார்கள். அந்த என்சில் அப்படிங்கிறது வந்து வழுக்கி கொண்டு போகிறது. அதாவது இந்த கப்பலை காரை சொல்லும்போது சொல்லுவாங்கல்ல குரூஸ் அப்படிமா, சொகுசு கார் இருக்கு இல்லைங்க, சொகுசு காரை பற்றி சொல்லும்போது என்னம்மா கப்பல் மாதிரி போகுதும்மா. அதே மாதிரி இது வந்து ரோட்டில் ஓடுதுன்னு சொல்ல மாட்டான், மிதக்குதும்மா, மிதக்கும் கார் அப்படிமா, அந்த மாதிரி தான் சொல்லுவான். அப்போ அந்த மாதிரி அல் குரான் அந்த வார்த்தை என்ன சொல்லுது, மிதப்பார்கள், மிதந்த நிலையில் அவர்கள் பரவி விடுவார்கள் உலகம் பூரான்ட்டு. இவன் வந்ததெல்லாம் இந்தியாவுக்கு வந்ததும் இதெல்லாம் வந்தான், கப்பலில் வந்தான். அமெரிக்காவுக்கு போனதும் இதெல்லாம் வந்தான், கப்பலில் தான் போனான். ஆஸ்திரேலியா போனதும் இதில் போனான், கப்பலில் தான் போனான். ஸோ அதிலிருந்து குரானில் பார்க்கும்போது யாஜூஜ் மாஜூஜ் என்சிலூன், அதாவது அவங்க வலிக்கு கொண்டு தான் கப்பலில் தான் வந்திருக்காங்க. உலகம் பூராவும் அவங்க வந்து பரவி இருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்ன ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபசாது என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. விவசாயத்தில் ஃபசாது, மருத்துவத்தில் ஃபசாது, விஞ்ஞானம்ங்கிற பேரில் ஃபசாது, எல்லாத்த விட உச்சகட்ட ஃபசாது இன்றைக்கி எது தெரியுமா? இதெல்லாம் பண்ணி பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க 400 வருஷமாக. நேரடியாக அடக்குமுறை செஞ்சு ஆயுதத்தை கொண்டு அதெல்லாம் பண்ணாங்க. கடைசி என்ன ஆகுது, இங்கே 10 விக்கெட் விழுந்து அங்கே ஒரு விக்கெட் விழுவுது. யாருது? 10 பேரை நம்மளை ஜாலியான வாலாபாகில் கொன்னா பகத்சிங்னு ஒருத்தர் போய் போட்டுறாருல, அப்போ அவன் என்ன பண்ணுறான், மினிமம் டேமேஜ் கூட இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம், சரி வேறு ரூட்டில் இவங்களை அடிக்கலாம். ஒரே விஷயந்தான் என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தியா என்ன அது ரூபா நாணயம், இது தூக்கிட்டு கஷ்டப்பட்டு அலைஞ்சிட்ருக்கியா, நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன அது பேப்பரு, இதை யூஸ் பண்ணுறா, சூப்பராக இருக்குல்ல, ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேப்பர் கரன்சியை கொண்டு வந்து நம்மளை முட்டாளாக்கணும். உலகம் பூரா பேப்பர் கரன்சியை கொண்டு வந்து அது கொண்டு இப்போ நேரடியாக படையெடுத்து அவங்க கஷ்டப்பட்டு திருடிட்டு இருந்தது பாக்கெட்டுக்கு அவன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பேப்பர் கரன்சி மூலமாக போயிடுது. உலகத்தில் இன்றைக்கி வந்து 3 கரன்சி வேர்ல்டு கரன்சி. ஒன்று எது, டாலரு, இன்னொன்று யூரோ, இன்னொன்று பிரிட்டன் பவுண்டு. இதை வச்சு இந்த 3 கரன்சியை வச்சு உலகத்தில் எந்த நாட்டில் எது வேணாலும் வாங்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஈரான்ட்ட நமக்கு பெட்ரோல் வேணும்னு வைங்க, இப்போ நம்ம என்ன பண்ணணும், 70 ரூபா கொடுத்து ஒரு டாலர் வாங்கணும். இந்த 70 ரூபா கொடுத்து நம்ம டாலர் வாங்கினா என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி அந்த 70 ரூபாயை உற்பத்தி பண்ணணும். 70 ரூபா நமக்கு சும்மா யாராவது கொடுப்பாங்களா? எங்கேயாவது போய் ஒரு கல் உடைக்கணும், மண் உடைக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். இது மாதிரி விவசாயம் பண்ணணும், ஏதோ ஒன்று ஆடு விற்கணும், மாடு விற்கணும், ஏதோ ஒன்று பண்ணால் தான் நமக்கு காசு கிடைக்கும். ஆமாம், கஷ்டப்பட்டு ஜிடிபி ஜென்ரேட் பண்ணி நம்முடைய கரன்சியை கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட இருந்து டாலர் வாங்கிக்குவோம். அந்த டாலர் கொடுத்தா தான் அமெரிக்காவில் ஈரான் பெட்ரோல் கொடுக்கும். ஏன்னா அப்படி சட்டத்தை போட்டு வச்சுருக்கான், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி சிஸ்டம்னு போட்டு அதில் எல்லாத்தையுமே போட்டு ஐநா சபை லொட்டு லொசுக்குன்னு போட்டு இப்படி சட்டத்தை போட்டு வச்சுருக்கான். ஒன்று நீங்கள் டாலர் கொடுக்கணும், இல்லைன்னா யூரோ கொடுக்கலாம், அல்லது பவுண்டு கொடுக்கலாம். இது 3 யாருது, நம்ம யாஜூஜ் மாஜூஜ். இந்த 3 கரன்சி, இதில் ஏதோ ஒரு கரன்சி ஏசியன் கரன்சி இருக்கா, சிங்கப்பூர் கரன்சி இருக்கா, சைனா கரன்சி இருக்கா, இந்தியா கரன்சி இருக்கா? பெட்ரோலை கண்டுபிடிச்ச நம்ம சவுதி அரேபியா கரன்சி இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன் இல்லை? அப்போ நம்ம ஒரு டாலர் உருவாக்கணும்னா 70 ரூபாய்க்கு உழைக்கணும். அவன் ஒரு டாலர் உருவாக்கணும்னா வெறும் 1 கிராம் பேப்பரு மை. அப்போ புரியுதா இவன் ஏன் பணக்கார நாடாக இருக்கான்ட்டு?